வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய கிரெடிட் கார்டு பில்லை வந்து ஃபோன்பே ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி பே பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள் தான். இது தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம், தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஃபோன்பே ஆப் வந்து யூஸ் பண்ணலைன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிங்க. அந்த வீடியோ கீழே ஒரு ரெஃபரல் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். அதனால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த ஃபோன்பேலேருந்து என்னென்ன வழிகளில் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு ஃபோன்பே வீடியோ சீரீஸ் அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழேயே ஒரு ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வழிகளில் மணி சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த மெத்தடை பார்த்து நீங்கள் சென்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோன்பே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அண்டு பே பில்ஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து கிரெடிட் கார்டு பில்லுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு நியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் லிங்க் யுவர் கிரெடிட் கார்டு அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு நம்பரை வந்து டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு எந்த பேங்கோ அந்த பேங்க் வந்து கீழே வந்துடும். என்னோடது ஆக்சிஸ் பேங்கு, அதனால் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்ட்டு கீழே வந்துருச்சு. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பரையும் டைப் பண்ணிக்கிங்க. அதே பேங்க்கில் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே மொபைல் நம்பரை கீழே டைப் பண்ணிக்கிங்க. இதில் கீழே பாட்டமில் இப்போ கன்ஃபார்ம்ங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதும் உங்களுடைய பேமெண்ட் ஆப்ஷன் வரும். அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ பில் அமௌண்ட்டோ அந்த பில் அமௌண்ட்டை வந்து இதில் டைப் பண்ணிக்கிங்க. அப்புறமா நீங்கள் 2 பேங்க் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த பேங்க்லேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க டிக் மார்க்கை கொடுத்துக்குங்க. இப்போ கீழே பே பில்லுன்னு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ உங்களுடைய டிரான்சாக்ஷன் பின்னை வந்து டைப் பண்ணி டிக் மார்க்கை கொடுத்துக்குங்க. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்லேருந்து கட் பண்ணிட்டாங்க. இப்போ பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லுன்ட்டு வந்துடுச்சு டிக் மார்க்கு. இப்போ டன் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டுகள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் என்னென்னு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். மேலும் இதுபோல் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைட் சைடில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை அடுத்தடுத்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.